ஜனநாயக நாட்டில் எதுவும் எப்போதும் எப்படியும் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். தேர்தலில் நாமினேஷன் போட்டு வித்ட்ராயல் பண்ணுறதுக்கு இடையில் 3 நாளைக்குள்ள ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடித்தெல்லாம் பார்த்துருக்கோம். இது ஒன்றும் கல்வெட்டு சாசனம் இல்லை கூட்டணி என்பது. அதை புரிந்து கொண்டாலே புரியும். இப்போ காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தாமா கூட்டணி சேராது, வேற யார் வேணாலும் சேருவாங்கங்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் இதற்கான விடை தெரியும். அதனால் எதுவும் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு சொல்றதுக்கு நான் வேணா பணிக்கிற மாதிரி ஜோதிடராக தான் உங்களுக்கு சொல்லலாம். இல்லை, எதுவும் நடக்கும், அதில் நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதற்கு முன்பும் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமை அது எப்படி இருந்தது? இப்போ மட்டும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்? எதுவும் நடக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னம்மா, தமிழ்ல தானமா சொல்றேன். இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் வருகையா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. எத்தனையோ கட்சிமா. சரி, திமுகவே ஒண்ணுமில்லாதான் வந்துச்சு, ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா? எதுவும் நடக்குமா? கெஜ்ரிவால் டெல்லியில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் யாரை கற்பனை பண்ணியிருப்பானா? அண்ணா சாரே அங்கே போராட்டம் பண்ணுவோம் ஓரமானு கோஷம் போட்டு இருந்தாலும் தானே அவர் ஆட்சிக்கு வரலையா? அதனால் எது வேணாலும் நடக்கும். அதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்தில் இவன் தான் பெரிய ஆள், இவன் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கிடையாது. சாதாரண தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கவங்க கூட ஜெயிக்க முடியும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், மீடியாவில் இருக்கிறனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க மீடியாவில் பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயத்தனார், சரியா? அவரை எதிர்த்து ஜெபமணின்னு சட்டை கூட அவர் கிடையாது. தெருவில் சட்டம் போட்டு போய் எனக்கு சட்டை அழுக்கா போச்சு, யாராவது சட்டை வாங்கி கொடுத்து, நான் தமாஷ் சொன்னோமா, உண்மையில் நடந்தது. அப்படி தான் ஓட்டு கேட்டார். ஆட்டோவை தாண்டி வேற ஒன்றும் வைக்க முடியல. அந்த ஆட்டோ கூட வேற எவனோ வச்சு கொடுத்தது தான். அந்த ஜாம்பவான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் மீடியா வச்சிருந்த ஆயத்தனார் தோத்தும் இந்த ஜெபமணி ஜெயிச்சதை பார்த்தோம்ல. இந்தியாவில் முதல் தேர்தல் 52. கோயங்கா இந்தியாவில் இன்னைக்கு இருக்க அம்பானி அதானி மாதிரி திண்டிவனம் தொகுதியில் நிற்கிறாரு. அவரை எழுத்து நிற்க யாரும் தயாரா இல்லை. கூட்டம் போட்டு எப்படி தேர்தலில் போட்டி போடாமல் விடுறதுன்னு பேசுகிறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு ஓட்ட சைக்கிள் கூட கிடையாது, கொஞ்சம் தமிழில் பேசுவான். அவனுக்கு சாப்பாட்டு வழியில் கல்யாணம் பண்ணது திருச்சியில், அவங்க மாமனார் வேலை பார்க்குறாரு ரயில்வேல, அங்கே தான் இருக்கிற அந்த கூட்டத்தன்னைக்கு நிற்கிறான். அந்த ஆள் வேடிக்கை பக்கத்தில் இருந்த ஒரு வேடிக்கையா, இந்த இவர் நல்லா பேசுவாருங்க, இவரை நிறுத்தலாமான்னு. அந்த ஆளுக்கு என்னன்னே புரியல. நிக்கிறியா தலையாட்டினார், அறிவிச்சாங்க. கோயங்கா விளம்பர நோட்டீஸையே 52லேயே விமானத்திலிருந்து போட்டாள். இவனுக்கு ஓட்ட சைக்கிள் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் ஜெயிச்சாருமா 52ல, யாரும் தெரியுமா? திருக்குறள் முனுசாமி. இதுதான் ஜனநாயக தத்துவம். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமலே நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறவருக்கான அவன் மாட்டிக்குவான்.